ஆவிக்குரிய வாழ்வு. மற்றது ஆறாவதுல ஞானஸ்நானம். ஆறாவதுல ஞானஸ்நானம். பிறகால 6லயே தொடங்குது பாவத்தின் பலம். 20வது அதிகாரத்திலிருந்து 15ல இருந்து ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 6வது அதிகாரத்துல 15ல இருந்து தொடங்குது. இது மற்றது ஆறுல இருந்து தொடங்குது. நன்றி நன்றி. வியாழம் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் 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 எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய இதனுடைய வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச மூச்சு விட ஆரோக்கியத்துடன் இருக்க வச்ச கடவுளுக்கும் மறவாத நன்றி தினப்பா. இந்தபடியே இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்கும் இந்த வாழ்த்துக்களையும் கூறியபடி அன்றைய நான் நிகழ்ச்சிகளுக்குள் உற்சாகத்தோடு இணைந்து செல்லலாம். 21ஆம் தேதி 3ஆம் மாதம் 2024 மற்றும் ஒரு வியாழன் காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். வளமை போலவே சிந்தனை நேரம் பொருட்சொல் தொடர்ந்து கவிதை பகுதி 1-2 வருகின்றது. இரா விஜயகோரியர்கள் மற்றும் நகுலா சிவநாதன் அவர்கள். மாலை நேர நிகழ்ச்சிகள் வளமை போலவே 4:15 வாசிப்பர் உரையரம்பிலிருந்து ஆரம்பித்துக் கொள்ளும். இப்பொழுது சிந்தனை நேரம். பாலன் வேல் பிள்ளையர்கள் வணக்கம். வாருங்கள் அண்ணா. இனிமையான காலை வணக்கம். நமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகன், எப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? வணக்கம், நலம் உற்சாகம். நீங்கள்? நாங்களும் சௌரி அதே நலமாக உற்சாகமா இருக்கோம் சௌரி, நன்றி. அப்படியே இந்த நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்களை பாமோத்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நடாமோகனையும் அவர் தம் துணைவியார் நமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனையும் அவரது செல்ல மகளையும் மற்றும் பாமதுக்களை சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் தாய்த்து உறவுகளையும் மற்றெல்லோரையும் எசப்பா தாமை நீங்கள் நிறைவாக நிறைவாக என்றென்று மாசி வைத்து வளர்த்து முடிஞ்சு அப்படி சொல்லிக்கொண்டு தகப்பனே, இன்றைக்கு சிந்தனை தொழிலக்கம் சகோதரி 229 சொல்லிக்கொண்டு நன்றிலிருந்து வெளுப்பிள்ளை பாலன் தகப்பனே, ஒரு பிள்ளைகள் பிரியாணப்பட்டு எந்தெந்த வாகனங்களில் வழிகள் இருக்கிறார்களோ தகப்பனே, தேண்டு கொண்டிருக்கிறார்களோ தகப்பனே, அவர்களோடு உங்களோட சமூகம் கூடவே இருக்க முடிஞ்ச ஜபிக்கிறேன் தகப்பனே. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள் பிறர் மூலம் எந்த ஆபத்துக்களோ இந்த சண்டை சச்சரவுகளோ இந்த கொள்ளை நோய்களோ ஏற்படாமல் தகப்பனே, நீங்கள் அனைவரையும் இறகளால் மூடி பாதுகாப்பாக வழி நடத்த வேண்டும் என்று ஜபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே நீங்கள் பார்த்து வரமைக்காக கோடி நான் சொல்லும் தகப்பனே. மற்றும் குடும்பங்களுக்குள்ள கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள உறவுகளுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற பொல்லாத அசுத்த ஆவிகளை வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டி அப்புறப்படுத்துகிறேன். சோத்திரம் தகப்பனே. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன் ஆமீன் சொல்லிக்கொண்டு சகோதரி. புதிய ஏற்பாட்டில் ரோமருக்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகார உரைவார்த்தைகள் 1 வாசிக்கிறேன். ரோமருக்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகார உரைவார்த்தை 1 கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெரும்படிக்கு பாவத்திலே நினைக்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நினைக்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தொழிந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தொழிந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவர் பாவத்துக்கு நீக்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாரே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி
மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு பிடியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோடிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன, நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும் உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட உபதேச சட்டத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கே சோத்திரம். முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு உபயோகிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ச்சி சௌரி நாளைக்கு தொடங்கும் சொல்லிக்கொண்டு பாடல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அள்ள அள்ள குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, எம் இயேசுவின் இணையில்லாத அன்பு, அள்ள அள்ள குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, எம் இயேசுவின் இணையில்லாத அன்பு, எம்மையும் தேடி வந்த அன்பு, எம்மை கைவிடாமல் நடத்திய அன்பு, எம்மையும் தேடி வந்த அன்பு, எம்மை கைவிடாமல் நடத்தி வரும் அன்பு, எம்மை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, எம்மை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அள்ள அள்ள குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, நம் இயேசுவின் இணையில்லாத அன்பு, நம் இயேசுவின் இணையில்லாத அன்பு. ஆமீன். நன்றி, வணக்கம் சகோதரி. மிக்க மிக்க நன்றி, வணக்கம். நன்றி சகோதரி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். டேவிட் வாங்க, வணக்கம். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்ளுகின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்ளுகின்றார் என்கின்றது திருப்பாடல். காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? நலம், உற்சாகம். வணக்கம். பாருங்கள். மேலும் எமக்கு அதிகாலை வேளையிலே நச்சிந்தனை தந்த தம்பி பாலன் அவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1600 தவக்காலம் 5ஆம் வாரம் என்று வியாழன் தினமுமாகும். இன்று திரு அவை புனித நிக்கோலாஸ் டெஃப்ளு அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே,
தன் சிலுவையில் பாடுகளை சுமந்த நம் தேவனை பாடுவோம். தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடிய நாடி ஓடிய வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினி தனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே. பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணன் தேன் மனமே. தேன் இனி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவியே உயிரை தாமே ஈந்தவராம். பின்னும் நேமியம் கருணை நிலவரமுண்டு நிதம் துதியம் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அன்பான உறவுகளே, இந்த பாடலை பாடும்போது எங்களது அருமை சகோதரி கோசலா அவர்களின் ஞாபகம் தான் வருகின்றது. காலையிலே தம்பி பாலன் அவர்கள் கூட அந்த கலைவாணி என்று சொல்லி சொல்லும் போது அந்த கலைவாணிக்கு அர்த்தம் தந்தவரும் அவர்தான். அவரை தொடர்ந்துதான் நாங்கள் அந்த கலைவாணி என்று சொல்லி அந்த பேருக்கு நாங்கள் வாணி என்று தான் முதல் தொடக்கத்திலே சொல்லுவோம். ஆனால் அந்த கலைவாணி என்று சொல்லி தந்தவர் அவர் தான். ஆகவே அந்த பேருக்கு முழுமையை கொடுத்து உச்சரித்து பழக்கை தந்தவர் அவர். ஆகவே இந்த வேளையில இந்த பாட்டு இந்த பாட்டு தனக்கு மிகவும் விருப்பம். தான் ஊர்ல இருந்த காலத்திலே இந்த பாட்டை ரேடியோவில் கேட்டு மகிழ்வதுண்டு என்று சொல்லி, ஆகவே இந்த பாட்டையும் அவருக்கு இன்றைக்கு காணிக்க ஆக்குவோம், அவை மனதில் கொள்ளுவோம். வாழ்த்தொலியாக உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்டிடுவீர்களாக. வாழ்த்தொலியாக உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. இன்றைய நற்செய்தியாக புனித யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 51 59 வரை. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் வார்த்தையை ஒருவன் கடைப்பிடிப்பானாகில் அவன் என்றுமே சாகான் என்றார். எனவே யூதர்கள், நீ பேய் பிடித்தவன் என்பது இப்பொழுது தெளிவாகிறது. ஆபிரகாம் இறந்தார், இறை வாக்கினர்களும் அவ்வாறே இறந்தனர். நீயோ ஒருவன் என் வார்த்தையை கடைப்பிடிப்பானாகில் என்றுமே சாவுக்குள்ளாக மாட்டான் என்று சொல்லுகிறாய். நம் தந்தை ஆபிரகாமிலும் நீ பெரியவனோ? அவர் இறந்தார், இறை வாக்கினர்களும் இறந்தனர். உன்னை யாரென நினைத்துக் கொள்ளுகிறாய் என்று வினவினர். அதற்கு இயேசு, நான் என்னையே மகிமைப்படுத்தினால் என் மகிமை வீண் மகிமை. என் தந்தையே என்னை மகிமைப்படுத்துகின்றவர். அவரையே நீங்கள் நம் கடவுள் என்று சொல்லுகின்றீர்கள். எனினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நானோ அவரை அறிவேன். அவரை நான் அறியேன் என்றால் உங்களைப் போல நானும் பொய்யனாவேன். ஆனால் நான் அவரை அறிவேன், அவருடைய வார்த்தையையும் கடைபிடிக்கின்றேன். உங்கள் தந்தை ஆபிரகாம் எனது நாளை காட்சியில் கண்டு களி கொண்டார், அந்நாளை கண்டார், பெரும் மகிழ்ச்சி கொண்டார் என்றார். யூதர்கள், உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீ ஆபிரகாமை பார்த்திருக்கிறாயோ என்றனர். இயேசுவோ அவர்களிடம், உண்மையாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பே நான் இருக்கின்றேன் என்றார். அதை கேட்டு அவர்கள் அவர் மேல் எறிய கல்லெடுத்தனர். இயேசுவோ மறைவாக நழுவி கோவிலில் இருந்து வெளியேறினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நச்சிந்தனையாக, நான் என்னையே மகிமைப்படுத்தினால் என் மகிமை வீண் மகிமை. என் தந்தையே என்னை மகிமைப்படுத்துகின்றார். உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பே நான் இருக்கின்றேன் என்றார். இறைமகன் இயேசு பரிசுத்த தந்தையின் ஆவியினாலே அர்ச்சிக்க பெற்று கன்னிமரியம் மாரிடத்தில் கருத்தரித்து இந்த உலகத்துக்கு
மகனாக அனுப்பப்பட்டார். அவர் இந்த உலகத்துக்கு வரும் முன்பே அவருக்கு என்ன தீர்ப்பிட வேண்டும் என்பதை பரிசுத்த பரலோக தந்தை அறிந்திருந்தார் என்றால் அந்த பகுதியிலே வாழ்ந்த இஸ்ராயேலிய மக்கள் அதை அறிந்திருக்கவில்லை. அதனால் கேட்கின்றார்கள், ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பு நீ இருக்கின்றாயோ? நீ இப்ப பிறந்து இப்பதான் உனக்கு 13-14 வயதாகின்றது. ஆகவே நீ எப்படி ஆபிரகாமை, எங்கள் தந்தை ஆபிரகாமை பார்த்திருக்க முடியும் அப்படி என்று சொல்லி. ஆனால் இந்த யூதர்களுக்கோ இந்த பரிசேயர்களுக்கோ தெரியவில்லை, இந்த மகனும் இந்த இயேசுவும் ஆபிரகாமின் மகன்தான் என்பது தெரியவில்லை. ஆகவே தூய கன்னிமரியம்மாள், புனித யோசேப்பு அவர்களின் மகனாகிய இந்த மகன், அதாவது பரிசுத்தாவியினாலே அச்சிக்கப்பட்ட இந்த மகன் சூசையப்பரின் வளர்ப்பு தந்தையாகவும் கன்னிமரியம்மாளின் புதல்வனாகவும் இருந்து பரிசுத்த தந்தையருடைய சித்தத்தை நிறைவேற்றி வந்தார். அவர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள், நீ ஆபிரகாமை பார்த்திருக்கிறாய் என்றும் கூட கேட்கின்றார்கள். ஆனால் அவர் ஆபிரகாமுக்கு முதலே நான் இருக்கின்றேன் என்று பரலோக தந்தையின் அந்த சித்தத்தையும் தான் அனுப்பப்பட்ட அந்த கருத்தையும் இந்த நேரத்திலே உணர்த்துகின்றார். இறைவாக்கினர் மறையலாம், இறைவாக்கு ஒருபோதும் மறைந்து போவாது. வார்த்தை வலிமை மிகுந்தது, வலி மிகுந்தது. சொன்னவரை மறந்தாலும் சொற்களை மறக்காத உலகு. இயேசு என்னும் வார்த்தை 2000 ஆண்டு முகளாக இம்மண்ணில் வலம் வருகின்றது என்று சொல்லி சொன்னார். அந்த வார்த்தையின் வலிமையும் அந்த வார்த்தையை தந்தவரின் செயல்பாடும் தான் காரணமாகும். இறை வார்த்தையில் இறை பிரசன்னத்தை உணர்ந்து அதை வாழ்வாக்கிட மானுட மகன் மகிமை அடைய அனுப்பப்பட்டார். நாம் வழிபடும் கடவுள் உயிருள்ள கடவுள், வாழும் கடவுள், நம்மை தேர்ந்தெடுத்து ஆபிரகாம் வழியாக உடன்படிக்கை செய்த கடவுள், நமக்கு மீட்பளிக்கும் கடவுள், மறுவாழ்வு அளிக்கும் கடவுள். புறதெய்வ வழிபாடுகளில் தங்கள் மனதை பறிகொடுத்து மண்ணையும் பொன்னையும் தெய்வங்களாக வழிபட்டு அவர்கள்தான் இஸ்ராயேல் மக்கள் நம்பினர். ஆபிரகாமின் கடவுளை மறந்தனர். ஆண்டவரின் அழைப்பை கேட்ட ஆபிரகாம் எதற்காக என்று எதிர்வினை எழுப்பவில்லை. எனவே ஆபிரகாமை தந்தை என்று சொன்னால் நாம் ஆபிரகாமை போன்று ஆண்டவரில் நம்பிக்கை கொள்ள முன்வர வேண்டும். ஆகவே பொன்னையும் பொருளையும் கொண்டு தயாரிக்கப்பட்ட இந்த முதல் நந்தியானது, இதுதான் உலகத்திலே முதல் படைக்கப்பட்ட நந்தியாகும். ஆகவே எங்களுடைய சைவ இந்து தேவாலயங்களில் நாம் பிரவேசிக்கும் போது அதுக்கு முன்பாக, கொடிமரத்துக்கு முன்பாக இருப்பது இந்த நந்தி தான். ஆக இவை இந்த நந்தியை எங்கே உருவாக்கினார்கள் என்று சொல்லி சொன்னால், எகிப்திலிருந்து இந்த இஸ்ராயலிய மக்கள் வரும் பொழுது மோயிசன் 10 கட்டளையை வென்ற சீனா மலைக்கு பயணப்பட்டு போய் அவர் வரும் நேரங்கள் நாள்கள் கடந்து கொண்டு போக 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 இந்த மக்கள் பொறுமை இழந்து பசியும் தாகமும் எடுக்க ஆரோனை கேட்கின்றார்கள், எங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை, எங்களுக்கு ஒரு கடவுளை செய்து தாரும். அதாவது இவர்கள் எகிப்திலே வழிபட்ட அந்த கடவுளை தர சொல்லி கேட்கின்றார்கள். அங்கிருந்தவர்களின் பொன்கள் நகைகள் எல்லாவற்றையும், வெள்ளி எல்லாவற்றையும் சேர்த்து அங்கே ஆரோன் ஒரு சிலையை உருவாக்கி அதற்கு ஒரு மாட்டு வடிவத்திலே ஒரு நந்தியை செய்து அவர்களுக்கு வழிபட வழி செய்கின்றார். ஆகவே இயேசு பேசிய ஒவ்வொரு சொல்லிலும் ஆழமான பொருள் இருந்தது. பரிசேயர்கள் தான் அதை மேம்போக்காக புரிந்து கொண்டு அவரோடு வாக்குவாதம் செய்தார்கள். நீ ஆபிரகாமை பார்த்திருக்கிறாயோ? உனக்கும் தந்தைக்கும் என்ன தொடர்பு என்று கேட்கின்றார். இன்றைய நற்செய்தியில் இயேசு என் வார்த்தையை கடைப்பிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என்கிறார். இதையும் அவர்கள் மேம்போக்காக புரிந்து கொண்டு, ஆபிரகாம் இறந்தார், எங்கள் தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவனோ என்று அவரோடு வாக்குவாதம் செய்கின்றார்கள். நற்செய்தியிலே இயேசுவின் வார்த்தையை கடைப்பிடிப்போர் இறக்கவே மாட்டார்கள் என்ற பொருள் கிடையாது. மாறாக அவர்கள் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்தாலும் நிலை வாழ்வை கொண்டிருப்பர் என்பதுதான் பொருளாகும். ஏனென்றால் வார்த்தை என்பது அவ்வளவிற்கு வலிமை உள்ளது. ஆண்டவரை பற்றிய அளவில்லா அறிவில் வளர நாம் இந்த தவக்காலத்திலே முயற்சிப்போம். ஏனென்றால் நாம் அதற்காகவே படைக்கப்பட்டோம். அவருடைய வாழ்க்கையை அனுபவிக்க நாம் கொடுத்து வைத்துள்ளோம். என்ன சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கையே திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, அன்பு நேயர்களே, மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி மூத்தோர் மாண்பு போற்றும் மாதத்தில் தாய்மொழியாம் தமிழ் மொழியை வாழ்வியலாக்குவோம், தமிழை உலகெங்கும் எடுத்துச் செல்வோம். நன்றி, வணக்கம் தங்கையே. நன்றி. நன்றி அண்ணா, வணக்கம். நல்ல ஒரு இதொன்று என்னென்று சொல்லி சொன்னால், தவக்காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த உடுப்பையும் போட்டு பூவையும் வைத்திருக்கிறீர்கள். ஏனென்றால் இந்த ஆமாம், இந்த தவக்காலத்துக்குரிய காலம் தான் இந்த நாவல் மரம்.
ஓகே, நன்றி, வணக்கத்தோடு நன்றி மீண்டும். நன்றி ஓகே, நன்றி. நன்றி அண்ணா, நன்றி. வணக்கம் ஜெயநாதன் அவர்கள், வணக்கம். பாருங்கள். நீங்க காலை உற்சாக வணக்கங்களை வாணிமோகனுக்கு நடாமோகனவர்களுக்கு எனக்கு பாமுனது எங்க காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு நான் வந்து தியானதேசம். இன்று தவக்காலத்தின் 5ஆம் வாரத்தில் 5ஆம் நாள் 4ஆம் நாள் வியாழக்கிழமை. இயேசுவின் பாதை, சிலுவை பாதை சிந்தனைகள். அன்பினரை இயேசுவி மே ஆராதித்து வணங்கி மக்கு நன்றியிருந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஏனில் மது திருச்சிலுவையினால் உலகை மீட்டெடுத்தீர் சுவாமி. 10ஆம் நிலை, உரிமை பறிபோனது. கடவுளுடைய ஆசியினால் தொடக்கத்தில் ஆதாம் மகிமையை ஆடையாக அணிந்திருந்தான். ஆனால் கடவுளின் கட்டளை எப்போது அவன் மீறினானோ அப்போதே மகிமையின் ஆடையை இவர் இழந்தான். புதிய ஆதாமாகிய கிறிஸ்து மாண்டத்தில் மாசுகளை போக்க தாம் ஆடையின்றி நிர்வாணமாக்கப்படுகின்றார். நாமும் மற்றவர்களின் அடிப்படை உரிமைகளை பறித்து கொள்வோமா? பிறருக்காக தலைகுனிய ஏற்படுத்தியுள்ளோமா? சிந்திப்போம், செயல்படுவோம். பாடுகளின் பாதையிலே கேபமக நூர்வலமோ, பாவங்களின் பாரமெல்லாம் திருச்சிலுவை வடிவல்லவோ. மக்களுக்காய் இறங்கி நின்றார், மக்கள் மனம் இறங்கவில்லை. பக்கமெல்லாம் பறந்ததம்மா, பார்த்த கண்கள் சிவந்ததம்மா. பாரமர சிலுவையுடன் தூரவழி பாதையினில் தேவசுதன் மும்முறையாய் மிகுதரை விழுந்தெழுந்தார். கல்மனத்து காவலர் தாம் நம்பரனின் ஆடைகளை வன்மனதாய் களைந்தவரின் செயலினைத்தான் நாம் நினைப்போம். பாடுகளின் பாதையிலே தேவமக நூர்வலமோ, பாவங்களின் பாரமெல்லாம் திருச்சிலுவை வடிவல்லவோ. நன்றி, வணக்கம். கலைவாணி மோகன். மிக்க மிக்க நன்றி ஜெயநாதன். நன்றி ஜெயநாதன் அவர்களே. வாருங்கள் நேவிசிபிளிப்சர்களே, வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி வாணிமோகன் அவர்களே. எப்படி உற்சாகமாக நலமாக இருக்கிறீர்களா? உற்சாகம். நீங்கள்? நாங்களும் உற்சாகமாக உங்களை போல நலமாக இருக்கிறோம். நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு பாமுக உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, இதுவரை காலமும் எங்களை பாதுகாத்து வந்த இந்த தேவன் எங்களை இனிவரும் காலங்களிலும் கரம் பிடித்து வழிநடத்தி அழைத்து செல்ல வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனைகளோடு என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து 1358 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தை நம் வாழ்வாக. நீர் ஆபிரகாமை விட பெரியவரோ. இன்றைய நற்செய்தியில் யூதர்களின் அறியாமையையும் அவர்களின் புரியாத செயல்களையும் நற்செய்தியாளர் யோவான் சுட்டிக்காட்டுகின்றார். அவர்களின் குறுகிய மனப்பான்மைதான் அவர்களால் இயேசு யாரென புரிந்து கொள்ள முடியாமைக்கு காரணமாயிற்று. இயேசு உண்மையிலேயே இறைமகன் என்பதை எண்பித்து காட்ட பல புதுமைகளை செய்தார். ஆனால் அவர்களின் கண்கள் மறைக்கப்பட்டிருந்ததனால் இயேசுவோடு ஆபிரகாமை ஒப்பிட்டு பார்க்கின்றார்கள். அவர்கள் ஆபிரகாமை முன்னிறுத்தியது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் அவரின் வாழ்க்கை முறையை உயிர்த்துணர மறந்து விட்டார்கள். ஆபிரகாம் கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததனால் கடவுள் அவரை எண்ணற்ற மக்களுக்கு அதிபதியாக்கினார். ஆனால் இவர்கள் ஆபிரகாமின் பெயரை மட்டும் தூக்கி பிடித்து கொண்டு அவர் விட்டு சென்ற விழுமியங்களை கசப்பு கனியாக மாற்றினார்கள். இதனை அவர்களுக்கு சுட்டிக்காட்டவே என் வார்த்தையை கடைப்பிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்ற உண்மையான புரிதலை கொடுக்கின்றார் இயேசு. உண்மைக்கு சான்று பகரவே இயேசு வந்தார். உண்மையை கூறியதால் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றார்கள்.
என் வார்த்தையை கடைப்பிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என்பது இறை வார்த்தை. வார்த்தையும் வாழ்வும் ஒன்றானால் இறை வார்த்தையில் இறை பிரசன்னத்தை உணர்ந்து அதை வாழ்வாக்கினால் மானுடம் மகிமை பெறும். இயேசு காலத்தை கடந்தவர், தொடக்கமும் முடிவும் இல்லாதவர். இயேசு இல்லாத காலம் இல்லை, இனி இருக்க போவதும் இல்லை. இறைவனே இயேசுவின் தந்தை என்று அழுத்தமாக வாதாடும் இயேசுவை அவருடைய சமகாலத்தினர் ஏற்க மறுத்தனர். ஏனெனில் தந்தையை பற்றிய அவர்களுடைய புரிதல் வேறாக இருந்தது. ஆனால் இயேசு தந்தையின் உறவில் வாழ்ந்தவர். பரிவும் பாசமும் அவரின் அடையாளங்கள், தோழமையும் நட்புறவும் அவரின் வெளிப்பாடுகள், மன்னிப்பும் அரவணைப்பும் அவரது ஆறுதல் மொழிகள். நமக்காக துன்புறுப்பவர், நமக்காக துன்புறும் தூயவர், நம் கூக்குரல்களை கூர்ந்து கேட்பவர், பாவிகள் நேர்மையாளர் என்று பாகுபாடு காட்ட தெரியாதவர், அவர் கண்களில் அனைவரும் சமம் என்று கூறுபவர், எல்லோரும் இன்புற்றிருப்பதே அன்றி வேறொன்றும் அறியாத இனியவர், நம் இயலாமையில் நம்முடன் நடந்து வருபவர். இந்த இறை தந்தையை இயேசு ஆற்றலுடன் போரிட்டு பகர்ந்தவர். அவரை கொல்ல நினைத்ததனால் இவரது உயிரே இந்த உண்மையின் விலையாயிற்று என்று கூறிக்கொண்டு, உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். உறவே உறவே மனிதமென்றே உடைத்து உதைந்து தள்ளிவிட்டார். உறவே உறவே மனிதமென்றே உடைத்து உதைந்து தள்ளிவிட்டாய், உடைத்து உதைந்து தள்ளிவிட்டார். சுயநல ஆடையை நீ கொண்டாய், என் பிறநல ஆடையை முறிக்கின்றாய். சுயநல ஆடையை நீ கொண்டாய், என் பிறநல ஆடையை முறிக்கின்றாய், என் பிறநல ஆடையை முறிக்கின்றாய். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய் என்று வேண்டிக் கொண்டு திருமதி வாணிமோகன் அவர்களே, உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனை எழுந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக் கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து சேர்த்து மேம்பட்டு ஓங்கி வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நாளிலே வருகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் அவளோடு எதிர்பார்த்தபடி உங்களிடம் நன்பாக விடைபெறுகிறேன் திருமதி வாணிமோகன் அவர்களே. நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். காலை நேர சிந்தனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பொது சிந்தனைகள் சமய சிந்தனையில் இருப்பின் உறவுகள் இணைந்து கொள்ளலாம். நேரம் 8:38 இன்றைக்கு ராஜினி அக்கா வருகை இருக்காது இல்லையா? வெளியில இதுக்கு போயிருப்பா, என்ன ஜிம்முக்கு போயிருப்பா. எக்ஸசைஸ் ஜிம் என்ன ரேகான்னு சொல்லுவீங்களா இருக்குமா? அந்த இடத்துக்கு போறவர் இருக்கு. ரேகாவோ இல்லை இல்லை ஏதோ ஒன்று போறவர். நல்லதானே ஜிம் தானே? கைகளுக்கு போய் செய்ய போறவர். கைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வைத்தியங்கள் கைகளுக்கு, கால்களுக்கு, நெஞ்சுக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனா செய்யறோம் இல்ல, அதுதான் சும்மாவே செய்யலாம். இத காசு கொடுத்து போகண்டா போறோம். எனக்கு தந்திருக்கிறாங்க போறதுக்கு, நான் இன்னும் போக இல்லை வாணி. போகணும் போக வேணும். போங்க, போயிட்டு பாருங்களேன்.
போகணும் தந்திருக்கிற சில நேரம் இருக்கிறத உடைச்சு அனுப்புவாங்க, இல்லாட்டி உடைஞ்சதை ஒட்ட வச்சுவாங்க சிலர். அங்க போனா நல்ல எனக்கு சுகமா தான் இருக்கும். நல்ல வடிவா செய்வாங்க, நல்லா செய்வாங்க. அமர்த்தி நல்ல இந்த இடத்துல நோவு இருக்காண்டு எப்படி பிடிக்கிறாங்க தெரியுமா? அவங்க ஏமத்தி பார்த்து அவங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல இருக்கிறது, அந்த இடத்துல நக்கடு பிடிப்பாங்க. பிடிச்சா நமக்கு ஒரு நோவு வேணும், பிடிச்சு அது அப்படியே நீவி 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 அந்த பிடிச்சுகளை எடுத்துருவாங்க. என்ன அது எவ்வளவு அழகா செய்யறாங்க. சும்மா வந்து சீரல்ல தானே அவரோட படிச்சு அவங்களோட படிப்பு அது என்ன, அதுதான் டாக்டர் மாதிரி தான் அவங்களும் 2வது டாக்டர் மாதிரி தான். எலும்பு எலும்பு நரம்பு வைத்தியம் ஒவ்வொன்றுக்குரிய வைத்தியங்கள் அவர் படிச்சு தான் வர, சும்மா வந்து ஒருத்தனை பார்க்கல. செய்யறது எல்லாம் பயிற்சி இல்லாம செய்ய மாட்டாங்க. எனக்கு என் இடுப்பு இது உடைஞ்ச எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. டாக்டர் தான் சொன்னார் இப்படி முழங்கால் இப்படி தட்டுப்பட்டு சொல்லி. அப்ப இவங்களோட தம்பிர மகள் அவ இந்த பிசியோதெரப்பி தான் அவருக்கு இந்த ஜூன் மாசத்தோட முடியுது படிப்பு. அப்ப அவ வந்து பார்த்தா, என்ன பார்த்துட்டு காட்டுங்க பார்ப்போம்னு சொல்லி பார்த்துட்டு சொன்னா, உங்களுக்கு இந்த 2 தட்டு எலும்பும் இப்படி ஒன்றோட ஒட்டு அமர்த்தப்பட்டதால தான் உங்களுக்கு இந்த வருத்தம். அதை நீங்க உடனே ஒரு வைத்தியம் செய்யணும்னா உங்களுக்கு உடனே மாறி இருக்கும். கடன் நீங்க வேலையும் செய்து வீட்டுல அங்கிருந்து வேலையும் செய்து கண்டு வைத்தியத்துக்கு நீங்க அப்படி விட்டு வச்சுங்களோ தெரியல. முதல்ல அதெல்லாம் பார்த்துருக்கோம். நீங்க எனக்கு இந்ததான் தெரியல வாணி. நாங்க அங்கேயே செய்திருக்க வேணும். எக்ஸ்ரேயாவது எடுத்து பார்த்திருக்கலாங்க, அதுவும் தெரியல. அந்த நோவோட நான் இருந்தேன். இங்க வந்ததுக்கு பிறகுதான் நான் 7ஆம் தான் டாக்டர் போய் எக்ஸ்ரே எடுக்க தந்தார். அப்ப போட்டாக்கத்தான் இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொன்னேன். உடனே தெரியாது வாணி, தெரியாது. போக 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 அந்த என்னால ஏழாது வாணி. எழும்ப ஏதாவது படுக்கையில இருந்து எழும்ப முடியாது, இந்த காலை வச்சு எழும்ப முடியாது, அந்த அளவுக்கு வேதனை. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் டாக்டர் சொன்னாரு இது உடனே மாறாது, ஆபரேஷனும் செய்ய இயலாது, இப்போதைக்கு நீங்க மசாஜுக்கும் போக இயலாது, வீட்டுல ஓய்வா தான் இருக்கணும், நோவுக்கு புளிச உடிச்சுக்கொண்டு இருக்கணும்னு தான் சொன்னவர் எனக்கு. சிறிய மன்னிப்போடு, அதாவது அந்த இடத்திலேயே, அதாவது மன்னர்ல அளவக்கி என்று சொல்லி சூரிய கட்டக்காடுக்கு பக்கத்திலே ஒரு இடம் ஒன்று இருக்கு, அளவக்கி என்று சொல்லி இந்த முறிவு தறிவுக்கு பேர் பெற்ற ஒரு இடம். அதாவது மதவாச்சிக்கு கிட்ட ஈரப்பெரிய குளம் ஈரப்பெரிய குளம், ஆமாம் ஈரப்பெரிய குளத்துல அங்கே ஒரு முறிவு தறிவு வைத்தியர் ஒரு ஆள் இருக்கிறார். அதே மாதிரி அளவக்கையிலையும் இந்த முறிவு தறிவுக்கு ஒரு வைத்தியர் இருக்கிறார். ஆகவே அந்த இடத்திலேயே நீங்கள் அதாவது சத்திர சிகிச்சை, என்னுடைய மைத்துனர் மட்டக்களப்பில் தாமரக்கணியில படிப்பிச்சு கொண்டிருந்தவர், ஒரு பள்ளிக்கூட லீவுக்கு வந்தவர். அவர் அந்த நேரம் அடுத்த மாதம் லண்டனுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் செய்யறதுக்கு பிரயாணப்பட எல்லா அலுவலும் முடிச்சிட்டு இருந்தவர். வருஷத்துக்கு வீட்டுக்கு வந்தவர். இது நடந்தது 1966ஆம் ஆண்டு. ஒரு சின்ன பூவரசு மரம், அந்த மரத்தில் ஏறி ஒரு ஆள் தொடக்கூடிய ஒரு மரம். அப்ப அந்த மரத்தில் ஏறி அவர் ஆட்டுக்கு குளை வெட்டிட்டு அந்த கீழே உலக்கி பிடிச்சு கொண்டிருந்த ஒரு கிளை வந்து அது அப்படியே ஒடிஞ்சு அப்படியே இதாண்டுட்டுது. இந்த நேரம் இவர் தவறி விழுந்தவர் அந்த அடி மரத்துல வந்து இந்த 2வது 3வது டிஸ்க் வந்து அப்படியே அடிபட்டு அப்படியே குறுக்கா விழுந்துட்டார், மரத்துக்கு கீழே குறுக்கா விழுந்துட்டார். இந்த அங்க இது அப்படியே அந்த டிஸ்க் 3வது 4வது டிஸ்க் வந்து அப்படியே அபிமே, அதாவது பழுதா போயிட்டு நசிபட்டு போச்சு. சரி, இவன் மாமன் மாதிரி என்ன செய்யணும், ஒரு ஆள் வாக்கரன் கிரிக்கல மேனேஜர், மற்றவர் வாக்கர்ஸ் கம்பெனியில இது எல்லாரும் படிச்ச பெரிய அறிவாளிகள். உடனே என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா படப்பட்டு டாக்டர் பெரராவன்னு சொல்லி அந்த நேரத்துல ஆர்த்தோபெடிக் டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் சர்ஜனாக இருந்தவர். உடனே கண்டிக்கு போய் அவரை கூட்டி யாழ்ப்பாணம் கொண்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணி, சரி ஆப்ரேஷன் பண்ணி முடிஞ்சது. ட்ரீட்மெண்ட் போய்கொண்டிருக்குது, 2 காலும் வழங்காது. இப்போ 3 வருஷம் அவர் இறந்து மச்சான் 65வது வயதுல இறந்தார். அதுக்கு பிறகு சரியான பிரச்சனைகள், யூரின் இன்ஃபெக்ஷன்கள், அதுகள் இதுகள் அப்படி பண்ணி சொல்லி மானிப்பா ஹாஸ்பிட்டல் எல்லாம் வச்சிருந்தது முடியல துப்புரவை. ஆகவே வந்து நான் சொல்ல வாரது என்னன்னு சொல்லி சொன்னால், எப்பவும் முறிவு தறிவுன்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய நாட்டில உள்ள கை வைத்தியம். அதே நேரத்துல ஒரு பிலாமரத்துல இருந்து 40 அடி உயரத்துல இருந்து விழுந்த ஒரு ஆள் அப்படியே எல்லாம் உடைஞ்சு முறிஞ்சு போச்சு. நாச்சிமார் கோயிலே ஒரு இந்தியன் மலையாள வைத்தியர் ஒரு ஆள் இருந்தவர். இந்த முறிவு தறிவு சம்பந்தமாக எண்ணெய் ஒத்தடங்கள் அதுகள் கொடுத்து புக்கி எழுதுகள் எல்லாம் கட்டுறவர், 10 எழுதுகள் போடுறவர். கொம்ப்ளீட்டா அவர் எழுந்து ஒரு 2 வருஷம் சென்றது கொம்ப்ளீட்டா எழுந்து நடக்கக்கூடிய அளவுக்கு அவர் செய்து விட்டார். ஆகவே வந்து இந்த வெட்டினவங்களை என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த ஸ்பைனல் கோட் அந்த நரம்ப அந்த ஆபரேஷன் நேரத்துல அறுபட்டு போயிட்டு
அதால அந்த நேர்வோ சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயினதால 2 காலம் வழங்காம போச்சு. அதுவும் இந்த பார்த்தால் ஒரு ராட்சதன் மாதிரி அப்படி அந்த நடந்து போயர்களே அவ்வளவு ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர். அவருக்கு பேரும் ஃபத்திமா மனோகரன் பேர். தாமரக்கண்ணில படிப்பிச்சு கொண்டிருந்தவர். சரி, நான் முடியத்துக்கு வரேன். தங்க இந்த சிஸ்டராக்கள் சொன்ன அதாவது எஜுகேஷன் கினெத்தெராபி என்று சொன்னால் அதுலயும் 2 வகை. ஒன்று கினெத்தெராபி அது மசாஜ். சாதாரணமாக நாங்கள் ஒரு பொடி மசாஜ் செய்கிறது. ஆனால் நரம்பு சம்பந்தமாக செய்கிறது அதை இங்க பிரெஞ்சுல சொல்லுவாங்க ஒஸ்டியோபேத் என்று சொல்லுவாங்க. ஒஸ்டியோ என்று சொன்னால் அது இன்னொரு நிவோ. அதாவது இந்த ரெடிகேஷன் படிப்பிலையும் பார்க்க இன்னொரு படி மேல போய், அதாவது ஒவ்வொரு நரம்பாக உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொரு நரம்பாக பிடிச்சு 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 எங்க அந்த புளக் இருக்கோ அந்த இடத்துல அந்த புளக்கை எடுத்து விடுறதான் அந்த ஒஸ்டியோபேத். ஆகவே முறிவு தரவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஒஸ்டியோபேத் என்று சொன்னால் அது நேரடியாக அந்த நரம்பு சம்பந்தமான அந்த பிளாக் இருக்கோ அதுகளை எடுத்து விடுறதான் அந்த ஒஸ்டியோபேத். அது ஒரு வேற படிப்பு. இதோட சேர்ந்து படிக்கிற மேல் படிப்பு தான் அது. ஆகவே ரெடிகேஷன் சாதாரணமாக நாங்கள் செய்கிறது ஒரு வேலி, அதுக்குரிய மருந்துகளை போடுறதுக்கு இறைய ஒழியா. மற்றும்படி நரம்பு சம்பந்தமான வியாதிகள் அது வேற ட்ரீட்மெண்ட். சரி, ஓகே, நீங்கள் தொடருங்க. நான் எனக்கு மனதில் பட்டதை சொல்லி முடித்தேன். நன்றி, வணக்கம். ஓகே, சொல்லுங்க, கேட்டுக்கொண்டிருக்கிறேன். முடிஞ்சாலும் இந்த என்னால இந்த படிகளில ஏறுறது இறங்குறது பிடிமானம் இல்லாம என்னால இயங்க முடியாம இருக்குது. சாமங்கள் ஒன்றும் தூக்கி கொண்டு ஏறையில் ஆகுது. எனக்கு அவ்வளவு முதுகு கொஞ்சம் கூணின மாதிரி அப்படி இப்ப ஒரு இந்த பெல்ட்டோட போட்டுட்டு கட்டிட்டு அந்த நோவு கொஞ்சம் அந்த அந்த ஆறுன மாதிரி இருக்குது. உடுப்பு உருக்கமா இருந்தா கொஞ்சம் நோவு ஆறுன மாதிரி இருக்குது. அப்ப என்னாலும் இன்னும் நல்ல நிலைமைக்கு வேணும். நீங்க போங்க, மசாஜிங் அவர் தந்தே இருக்கிறாரு, போய் பார்த்து நான் போக வேணும். பிள்ளைகளோட லீவுகளை பார்த்து நான் போக வேணும். எல்லா பஸ்ல ஏறி இறங்கி போறது கஷ்டமானி எனக்கு. பஸ்ல போக வேணான்னு சொல்லி இருக்குது. ஏறி இறங்கி பிறகு விழுந்துட்டீங்கன்னா இனிமேல் நான் இருக்க மாட்டேன். பேலன்ஸ் உங்களுக்கு குறைஞ்சிட்டது. இனி விழுந்தனண்டா என்னால இனி உயிரோட வாழ முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு உடம்பு முழுக்க போயிட்டு அதில் பிள்ளை சட்டி பிள்ளைல இறங்க விழலாம். அதால நான் வீட்டுக்குள்ளேயே இருந்து என்னோட இவரோட பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நான். சரியா, உமா காண்டிமனவர்கள் வாங்க. வணக்கம். காலை வணக்கம். சிந்தனைக்கு வரார் இல்லை, கேட்டுட்டு இருக்கிறார். சரி, அவர் இப்போ புட்டை வச்சு கொண்டிருப்பார். சரி, நன்றி, வணக்கம். நிறவுக்கு வருகின்றது. இப்படி சொன்னால் தான் நானுக்கு புட்டை வைக்கிறேன், நான் பான் சாப்பிட்றேன் ஜாம் போட்டு. நிறவுக்கு வருகின்றது சிந்தனை நேரம். இணைந்த எல்லோருக்குமே நன்றி, வணக்கம். டேவிட் அவர்கள், பாலம் வேலுப்பிள்ளை அவர்கள் மற்றும் ஜானட்சன் அவர்கள், நியூஸ் பிலிப்ஸ் அவர்கள். ஓம் வணக்கம் பாணி. வாங்க, வணக்கம். இப்படி இருக்கிறீங்க இருவரும் எல்லோரும்? இருக்கிறோம். என்ன சவுண்டு குறைவா இருக்கு? சவுண்டு பாட்டி டீ குடிக்கல போல. அதானே சிலவுல புட்டு நாங்க என்ன மாதிரி பாய்க்குல புட்ட தெரியா நேற்றிருந்த கலகலப்ப காண இல்ல. ஆனா முகமும் காட்டு திரும்ப ஏமாந்து போனாரோ? நல்ல கலவரப்பாத்தான் இருக்கிறேன். நான் உங்க யாரு முதல் கதைச்சாரு டேவிட் அவர் கதைச்சாரு இல்லோ, அது நரம்பு சம்பந்தமான விஷயம். வாரம் நரம்பு சம்பந்தமான விஷயம் கதைச்சாரு இல்லோ, அதை கேட்டு கொண்டு மெய் மறந்து போனேன். என்னன்னு சொன்னா அவற்ற அந்த சொன்னார் அந்த படிப்பை பற்றி, அது நமக்கு ஒரு தேவையானது. அப்ப அதை கேட்டுக்கொண்டு அதை ரசிச்சது இல்ல, மறந்துட்டு நீங்க சொல்லும் போது அதுக்குள்ள ஐக்கியம் ஆயிட்டீங்க. அது ஐக்கியம் ஆயிட்டு நல்லது. அது எனக்கு அந்த படிப்பு அந்த இது தேவையானது, நமக்கு தேவையானது. அப்ப அதை கேட்டுக்கொண்டு யோசிச்சு தேவையானது. உங்களுக்கு நீங்க போறீங்களா? என்ன வாணி, நீங்களும் போறீங்களோ இதுக்கு? இல்ல இல்ல, எனக்கு தேவையானது இல்லை. ஆனா நமக்கு தேவை, எங்க குடும்பத்துக்கு தேவையானது உண்டு. இல்ல நான் போறேன், இல்ல நான் தெரப்பி அதுல கொண்டு போறேன். ஹெல்த்தி லேடியா பாத்தீங்களா? இரும்பு பெண்மணி. வீட்டுல ஸ்போர்ட்ஸ் செய்து கொண்டிருப்போம். மற்றது என்ன சொல்லுங்க, சைக்கிள் ஓடுவேன், வீட்டுல ஸ்போர்ட்ஸ் செய்து கொண்டிருக்கிற. அப்ப நமக்கு அது என்ன இப்போதைக்கு தேவை இல்லை. சரி, அப்படியே இருக்க கடவாய். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி வாணி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருடைய சிந்தனைகளுக்கும் சிறப்பா இருந்து எல்லோருக்கும் வாழ்த்துக்கு. நான் கொஞ்சம் தான் எடுத்தேன் நான். அப்ப அதால முழுக்க கேட்கல.
எல்லோருக்கும் வாழ்த்துக்களை கூறு. சரி, நன்றி நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நாளுக்கான பாமுக பொறுச்சொல் என்னமாக